Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Rabbi shrah li sadri wa yassir li amri wahlul 'uqdatam min lisani yafqahu qawli. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இரவு நேர வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றியவர்களாக, மார்க்க கருத்துக்களை எதிர்பார்த்தவர்களாக இந்த சபையில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இத்தருணத்திலே நபி தோழர்களுடைய வரலாற்றை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம் என்ற செய்தியை நாம் அறிந்திருந்தோம். அது என்ன நபி தோழர், அவருடைய வாழ்க்கை தரக்கூடிய படிப்பினை என்ன என்பதை பார்ப்பதற்கு முன்பாக, யார் இந்த நபி தோழர்கள், யார் இந்த சஹாபாக்கள், இவர்களுக்கும் இஸ்லாத்திற்கும் என்ன பங்களிப்பு இருக்கிறது, என்ன தொடர்பு இருக்கிறது, இவர்கள் தம்முடைய வாழ்க்கையில் செய்த காரியங்கள் என்ன என்பதை பற்றி ஒரு குறிப்பிட்ட சில செய்திகள் நாம் பார்க்க இருக்கிறோம். முதலில் இஸ்லாமிய மார்க்கம் இவருடைய வாழ்க்கையில் நுழைவதற்கு முன்பாக இந்த அரபு உலகம் என்பது ஒரு சாதாரண உலகம் கிடையாது. உலகத்துல இந்த பாவமான காரியங்கள், தீமையான காரியங்கள் என்று சிலவற்றை நாம் பார்க்க முடியும். உலகத்துல ஒரு பகுதியை குறிப்பிட்டால் அதுல பாவமான காரியங்கள் சிலது அதிகரிச்சிருக்கும். உதாரணத்துக்கு வெளிநாடுகள்ல இந்த வட்டி வாங்குறதுங்கிற ஒரு கான்செப்ட் தீமையாக காணப்பட்டுச்சு அப்படின்னு இதுதான் பெரிய அளவுல காணப்படும். உலகத்தோட இன்னொரு பகுதிகளில் இந்த மது மாது இது அதிகமாக ஒரு பாவமாக கருதப்படும். வேறு சில பகுதிகளில் இன்னும் ஒரு சில பாவங்கள் அது அதிகமாக அந்த இடத்துல காணப்படும். ஆனா அரபு உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்த பாவங்களும் எங்க அரங்கேற்கப்படும் என்று சொன்னால் அது இந்த அரபு மண்ணில் மட்டும்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த மண்ணிற்கு இறைத்தூதராக அனுப்பப்பட்டாரோ அந்த மண்ணு தான், அந்த வாழக்கூடிய அந்த மக்கள் தான் செய்து கொண்டிருந்த பாவங்கள் தலை விரித்து ஆடிக்கொண்டிருந்த தருணங்கள். சமுதாயத்தில் அவ்வளவு சீர்கேடுகள் செய்து கொண்டிருந்தார்கள். எந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை உங்களுக்கு உணர்த்தணும்னு சொன்னோம்னா, இந்த மது தடை செய்யப்பட்டுச்சுங்க. இந்த மதுங்கிற இந்த விஷயம் தடை செய்யப்பட்ட உடனே இதை அறிந்த சஹாபாக்கள், இது தடை என்ற தகவல் வந்த உடனே, அது வரைக்கும் மது ஹலாலுங்க, இது தடை அப்படின்னு சொன்ன மாத்திரத்திலே அந்த சஹாபாக்கள் தம்முடைய வீடுகளில் இருந்து அந்த மதுவை கொட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆயிஷா நாயகி அவங்க பதிவு பண்றாங்க, மக்கா மாநகர் அந்த இடத்துல மது தடை செய்யப்பட்ட போது ஒரு ஆற்று வெள்ளத்தை போட்டு நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னாங்க. யோசிச்சு பாருங்க, இந்த மதுல எந்த அளவுக்கு அவர்கள் மூழ்கி இருந்தார்களுக்கு இது ஒரு உதாரணம். இன்னும் எந்த அளவுக்கு இவங்க ஒரு மோசமான மனிதர்களாக இருந்தார்கள் என்று சொன்னால், அல்லாஹ் தன் திருமறை குர்ஆன்ல பதிவு செய்கின்றான். 3வது அத்தியாயத்துல பதிவு செய்கிறான், வஅதஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ வலா தஃபர்ரகு. சஹாபாக்களுக்கு அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுடைய கயிற்றை நீங்கள் பத்திரமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், நீங்க வழி தவறி விடாதீர்கள், உங்களுக்கு மத்தியில் பிரிவினை வேண்டாம் என்று சொல்கின்றார். அது சொல்லிட்டு அல்லாஹ் ஒரு வார்த்தையை பயன்படுத்துறான், வல்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும், அல்லாஹ்வுடைய அருட்கொடையை நீங்க நினைத்து பாருங்கள். ஏன் தெரியுமா, இது குந்தும் அதான் ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும், உங்களுக்கு மத்தியில நீங்க சண்டை போட்டு கொண்டிருந்தீர்கள், அல்லாஹ்வுடைய அருளால உங்களுக்கு நான் இணக்கத்தை ஏற்படுத்துறேன்னு சொல்லிட்டு அடுத்து சொல்றான், فَأَصْبَحْتُمْ بِنِعْمَتِهِ إِخْوَانًا وَكُنْتُمْ عَلَى شَفَا حُفْرَةٍ مِنَ النَّارِ وَكُنْتُمْ عَلَى شَفَا حُفْرَةٍ مِنَ النَّارِ என்று சொன்னால் அல்லாஹ் சொல்கின்றான், நரகத்துடைய விளிம்பில் நீங்கள் இருந்தீர்கள், நரகத்துடைய அந்த ஓர பகுதியில் நீங்க ஒரு மிஸ் ஆனா நீங்க நரகவாசி, நரகத்துடைய விளிம்பில் இருக்கக்கூடிய நேரத்துல நீங்கள் ஒரு நல்ல அடியார்களாக நாங்கள் உங்களை மாற்றினோம், நீங்கள் நேரடி பெற்றவர்கள் என்ற ஒரு வாசகத்தை அல்லாஹ் பயன்படுத்தலாம். எந்த நபி தோழர்களை ரலியல்லாஹு அன்ஹும் ரதுவான், அவர்களை அவன் பொருந்து கொண்டான், அவர்கள் அவனை பொருந்து கொண்டார் என்ற வசனத்தை நாம் படிக்கிறோம் அல்லவா. இந்த வசனம் இறங்கியதற்கு முன்பாக அல்லாஹ் சொல்கின்றான், வகுந்தும் அலா ஷஃபா ஹுஃப்ரத்தின் மினன் நார், நரகத்துடைய விளிம்பில் நீங்கள் இருந்தீர்கள், நான் உங்களை நாடுனேன், நான் உங்களை தேர்வு செய்தேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அப்பேற்பட்ட பாவத்துக்கு சொந்தக்காரர்களாக அந்த மக்கா மாநகர மக்கள் இருந்த அரபியர்கள் இருந்தார்கள். எந்த அளவுக்குன்னா, அவருடைய வீடுகள்ல ஒரு வீடு இருக்கும், அந்த வீட்டுல ஒரு கொடி ஒண்ணு வைக்கப்பட்டிருக்கும். அது என்ன அடையாளம் அப்படின்னா, ஒரு பெண் ஒருத்தி வயதுக்கு ஆளாகி விட்டால் அறியாமை காலம், இதெல்லாம் தூதரை வருவதற்கு முன்னாடி நடந்த சம்பவம்.
ஒரு பெண் ஒருத்தி வயதுக்கு வந்து விட்டாள் என்று சொன்னால் அவள் அந்த வீட்டில் இருப்பார். அவளுடைய வீட்டு முற்றத்தில் ஒரு கொடி வைக்கப்படும். இந்த கொடியை பார்த்தால் யாரெல்லாம் விருப்பம் உள்ளார்களோ அந்த நபர்கள் அந்த வீட்டுக்கு சென்று ஜினா செய்து விட்டு வருவார்கள். ஒரு கட்டத்தில் அந்த வீட்டில் இருந்த பெண் கருவுற்று விட்டார் என்று சொன்னால், அந்த பெண் குழந்தை ஈண்டெடுத்தார் என்று சொன்னால், அந்த குழந்தையுடைய சாயல்ல கலர்ல யார் இருக்கிறார்களோ அவர்தான் தகப்பன் சொல்லி சேர்த்து வச்சிருவாங்க. யோசிச்சு பாருங்க, எப்பேற்பட்ட ஒரு அறியாமை கால மக்களாக அவர் இருந்தார்கள் என்று சொல்லி. எந்த அளவுக்குன்னா, இன்னைக்கு நாம் புனிதமாக பார்க்கக்கூடிய இந்த காபத்துல்லா, இந்த பயணம் இருக்கு பாத்தீங்களா, இந்த காபத்துல்லாவை நிர்வாணமாக சுற்றி திரிந்த மக்கள் அந்த அரபு உலக மக்கள். இன்னும் ஒரு படி மேல இவர் எப்பேற்பட்ட ஒரு கௌரவவாதிகள் என்று பார்த்தோம்னால், கௌரவத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பான் இவன். அந்த அளவுக்கு தன்னுடைய டேமேஜ் ஆகாத மாதிரி பார்ப்பான். பெண் குழந்தை பிறந்தால் அவருடைய முகத்துல ஏதோ ஒரு இருட்டடைஞ்சு போன மாதிரி ஒரு கௌரவ குணத்துல பார்ப்பா. தலையில முக்காடு போட்டவனாக அந்த சபையில இருந்து ஓடி போறான். வீட்டுக்கு போறான், பிரசவடியத்துடைய மனைவி துடிக்கின்றார், குழந்தை ஈண்டெடுக்கிறார். சுத்தி நிக்கிறவங்க சொல்லிட்டாங்க, பெண் குழந்தை என்று சொல்லப்பட்டால் தலையில முக்காடு போட்டுக்கொண்டு அந்த இடத்தை விட்டு விலகி செல்லக்கூடியவனாக இவன் இருந்திருக்கிறான். அல்லாஹ் தன் திருமறை குர்ஆன்ல பதிவு பண்றான். எந்த அளவுக்கு மோசமான நபர்கள். இது அடுத்து உள்ள விஷயம் என்ன அப்படின்னா, துணியை முக்காட போட்டு போயிடுவானா, ஒரு கட்டத்துல தன்னுடைய அந்த குழந்தையை என்ன பண்ணுவான் அப்படின்னா எடுத்து கொண்டு போய் புதைத்து விடுவான். உசுரோட அந்த குழந்தைகளை, பெண் சிசுக்களை என்ன பண்ணுவோம், கொண்டு போய் புதைக்கக்கூடியவர்களாக இந்த அரபுலக மக்கள் இருந்தார்கள். இதெல்லாம் சொல்லும் பொழுது இவர் எப்பேற்பட்ட ஒரு நிலையில் இருந்த ஒரு மக்கள், பாவத்தினுடைய முன்னுதாரணமாக இருந்த மக்கள். இப்பேற்பட்ட மக்கள் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த திருமறை குர்ஆனை அவருடைய உள்ளங்களில் இறக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செயல்பாடுகள் அவர்களை ஆழமாக பார்க்கின்றார்கள். இந்த ஒரு நிலை அவர் உள்ளத்தை மாற்றி மார்க்கத்திற்காக வாழக்கூடியவர்களாக, உண்மை இஸ்லாமியர்களாக அவர்கள் உருவெடுத்தார்கள். எந்த பாவத்தை செய்து கொண்டிருந்தார்களோ, எந்த கரத்தை கொண்டு அந்த பாவமான காரில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்களோ, அதே கரத்தின் மூலமாக நான் செய்து தவறு என்று உணர்ந்தவர்கள் அல்லாஹ்விடத்தில் கண்ணீர் வழங்க பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக பிற்காலத்தை உருவெடுத்தார்கள். முஹம்மது ரசூலுல்லாஹ் வல்லதீன மாஹு அஷித்தாஹு அலல் குஃபார் ரஹமாஹு பைனஹும். முஹம்மது ரசூல் இருக்கார் பாத்தீங்களா, இவரும் வல்லதீன மாஹு அவரோடு இருந்தவருடைய தோழர்கள் இருக்கிறார்கள், அஷித்தாஹு அலல் குஃபார் குஃப்ரியத்துக்கு எதிராக கடுமை காட்டக்கூடியவர்களாக இவர்கள் மாறிவிட்டார்கள். குஃபுர் செய்து கொண்டிருந்தவர்கள், பாவம் செய்து கொண்டவர்கள் அல்லாஹ் எப்படி சொல்றான் அப்படின்னா, இவர்கள் குஃபுருக்கு எதிரானவர்களாக, ரஹ்மாஹு உள்ளத்துல கருணை படைத்தவர்களாக இவர்கள் மாறிவிட்டார்கள் என்று சொல்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா தசுப்பு அஸ்ஹாபி, என்னுடைய தோழர்களை நீங்கள் திட்டாதீர்கள். ஃபலு அன் அஹதுக்கும் அன்ஃபக மிஸ்லமா உஹதின் தஹபா, உங்கள ஒருவர், நமக்கு தோழர் அல்லாஹ்வுடைய தோழவங்க, உங்கள ஒருவர் உஹது மலை அளவுக்கு ஒரு நன்மை செய்திருப்பார், தர்மம் செய்திருந்தாலும் என்னுடைய தோழர்கள் இந்த இரு கைகள்ல அந்த பாதி அளவு தர்மம் செய்திருக்கின்றார், நன்மைக்கு ஈடாகாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஏன் இந்த வார்த்தையை சொன்னார்கள் தெரியுமா? இந்த நபி தோழர்கள் உடலாலும் உள்ளத்தாலும் பொருளாலும் எல்லா நிலையிலும் இந்த மார்க்கத்திற்காக தியாகம் செய்தவர்களாக அவர் மாறிவிட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தியாகத்தை பார்த்து அகல் போர்க்களத்துல ஒரு பிரார்த்தனை செய்யறாங்க. அகல் போர்க்களங்கிறது நமக்கு தெரியும், மதீனாவை சுற்றி ஒரு மிகப்பெரிய ஒரு பள்ளத்தை தோண்ட வேண்டிய ஒரு சூழல், பஞ்சம் நிறைந்த ஒரு காலம், வறுமை நிறைந்த அந்த காலத்துல கடும் குளிர்ல அந்த சஹாபாக்கள் என்ன பண்றாங்க, பள்ளத்தை தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. தன்னுடைய வயிறுகள்ல அந்த சஹாபாக்கள் கற்களை கட்டிக்கொண்டு, சின்ன சின்ன கல்லெல்லாம் கட்டிக்கிட்டு, இந்த பசி காட்டக்கூடாதுங்கிற வயிற்றுல ஒரு பிரஷர் வேணும் அப்படிங்கிறதுக்காக வயிற்றுல கல்லை கட்டிக்கிட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்கள் படுகின்ற இந்த வேதனையை பார்க்கிற போது அல்லாஹ்விடத்தில் அந்த ஸ்பாட்ல ஒரு பிரார்த்தனை செய்றாங்க, அல்லாஹும்ம, இறைவா, லா ஈஷ இல்லா ஈஷல் ஆஹிரா, மறுமை வாழ்க்கை தவிர வேற சிறந்த வாழ்க்கை இவர்களுக்கு கிடையாது. ஃப அக்ரிமுல் அன்சார் வல் முஹாஜிரின்,
இந்த அன்சாரி தோழர்களுக்கும் இந்த முஹாஜிர்களுக்கும் நீ சிறந்த கூடிய வழங்கு இறைவா. இவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அனைத்து காரியம் உனக்காக செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு மறுமையில் ஒரு சிறந்த நிலையை கொடுறாய் அல்லாஹ் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணீர் மல்க பிரார்த்தனை செய்யப்பட்ட தோழர்கள் தான் இந்த நபி தோழர். அவ்வளவு தன்னுடைய வாழ்க்கையில அல்லாஹ்வுக்காகவும் தூதருக்காகவும் தன்னுடைய எல்லா நிலையிலும் ஒரு மனிதன் முக்கியமாக பார்க்கக்கூடிய உயிரை கூட மார்க்கத்திற்காக தியாகம் செய்தவர்கள் தான் இந்த நபி தோழர்கள். அதனால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், என்னுடைய தோழர் நான் நபிகள் எப்படி பயன்படுத்தாங்க அப்படின்னா, காலம் ஒன்று வரும் நபிகளுடைய மரணத்திற்கு பிறகு இந்த அன்சாரி தோழர்கள் இவர்கள் எல்லாம் குறைந்து காணப்படுவார். எல்லாரும் மௌத்தா போயிட்டே இருப்பாங்கல்ல. இப்படி மௌத்தா போகும்போது கடைசியில பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட சாதாரணர்கள் எல்லாம் இருப்பாங்க. புதுமக்கள் தாபியின் தபத்தாபியின் எல்லாம் வந்துருவாங்க. இப்ப இந்த நேரத்துல என்னுடைய தோழர்கள் ஏதாவது ஒரு தவறை செய்திருந்தால் எனக்காக நீங்க பொறுத்துக் கொள்ளுங்க. என்னுடைய ஈர குலைகள் என்னுடைய தோழர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அளவுக்கு பாசத்தை என்னுடைய தோழர்கள் மீது காட்டுறேன். யாருமே இல்லை என்ற நேரத்துல நாங்கள் இருக்கிறோம் அல்லாஹ்வின் தூதரே என்று சொல்லப்பட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு நேரத்திலும் பக்கபலமாக இருந்தவர்கள் தான் இந்த நபி தோழர்கள். இந்த நபி தோழருடைய வாழ்க்கையில ஏராளமான படிப்பினை இருக்கிறது. அந்த படிப்புல இன்னைக்கு அதாவது ஒரு நபி தோழருடைய பேரை சொல்றோம். இந்த நபி தோழர் எப்பேற்பட்டவர்? அம்ர் பின் ஜமுஹ் என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தோழர். நம்ம அலி ரலியல்லாஹுடைய வரலாறை கேள்விப்பட்டிருப்போம். பேரை வரலாறை கேள்விப்படவில்லை என்று சொன்னாலும் சில பிரசித்தி பெற்ற நபித்தோழருடைய வரலாற்றை நாம் பார்த்திருப்போம். அலி ரலியாக இருக்கட்டும், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களாக இருக்கட்டும், உமர் அவர்களாக இருக்கட்டும், இது போன்ற நபித்தோழருடைய பெயர்களையா நாம் தெரிந்து வைத்திருப்போம். ஆனா இதற்கும் சற்றும் அந்த அண்டர்ரேட்டடான சில நபித்தோழர்கள் இருப்பார்கள். அவர்கள் ஒருவர் தான் இந்த அம்ர் பின் ஜமுஹ். இவர் யார்? இவர் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னாக இவர் என்ன செய்து கொண்டிருந்தார்? இவர் எப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்? இவருடைய மகன்கள் யார்? இவர்களுடைய பங்களிப்பு என்ன? ஒரு கட்டத்தில் இஸ்லாத்திற்கு வந்த இந்த நபர் தன்னுடைய வாழ்க்கையில் செய்த அந்த செயல்பாடு என்ன என்பதெல்லாம் இன்ஷா அல்லாஹ் நம்ம நாளைய தினம் பார்க்க இருக்கிறோம். அம்ர் பின் ஜமுஹ் என்ற நபித்தோழர், இவருடைய வரலாற்றை நாளைய தினம் பார்க்க இருக்கிறோம். இந்த தினத்துல உங்களுக்கு சொல்லக்கூடிய நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த நபித்தோழர்கள் இருக்கிறாங்க பாத்தீங்களா, இவருடைய தியாகத்திற்கு ஈடாக யாராலும் வர முடியாது. அது எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இவர்கள் கண்ணியமிக்கவர்களா? ஆம், மிகப்பெரிய கண்ணியப்படுத்த வேண்டிய ஒரு நபித்தோழர்கள் தான். ஆனா இன்னொரு மிக முக்கியமான விஷயமும் பார்க்க வேண்டும். இப்படி கண்ணியம் சேர்க்கப்பட்ட நபித்தோழர்களை இன்றைக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா, இவர்களும் மார்க்கத்தை சொல்லுவதற்கு தகுதி படைத்தவர்கள். அல்லாஹ் சொன்னாலும் கேட்கணும், தூதர் சொன்னாலும் கேட்கணும். அதே போன்று தூதருக்கும் அல்லாஹ்வுக்கும் என்ன அதிகாரம் இருக்கிறதோ அதே அதிகாரம் மார்க்கத்தை சொல்வதற்கு நபித்தோழர்களுக்கும் இருக்கிறது என்ற ஒரு வழிகேட்டை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இது மார்க்கத்துல கிடையாது. ஒரு சிம்பிளா சொல்றதா இருந்தா, நம்ம எல்லாருக்கும் என்ன நியத்து? மறுமையில வெற்றி பெறணும், அதான் நியத்து. அதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, வமை யுதியல்லாஹ வ ரசூலஹு, யார் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு மட்டும் கட்டுப்பட்டு நடக்கின்றார்களோ ஃபகத் ஃபாஸ ஃபௌஸன் அதீமா, அவர்கள் மறுமையில் மகத்தான ஒரு வெற்றியை அவர்கள் அடைந்து விடுவார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். இந்த வசனத்துல அல்லாஹ்வுக்கு கட்டுப்படணும், தூதருக்கு கட்டுப்படணும், நபி தோழர்களுக்கு கட்டுப்படணுங்கிற வாசகத்தை அல்லாஹ் பயன்படுத்திருக்கிறானா? கிடையாது. இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், வமை யஅஸில்லாஹு வ ரசூலஹு, யார் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மாறு செய்கின்றார்களோ ஃபகத் ضل ضلالا முபீனா, அவர்கள் தெளிவான ஒரு வழிகேட்டில் வீழ்ந்து விட்டார்கள் என்று சொல்கிறார். வழிகேட்டுக்கு அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னா, தூதருக்கும் அல்லாஹ்வுக்கும் மாறு செஞ்ச வழிகேடு, அல்லாஹ்வுக்கும் மாறு செஞ்சு தூதருக்கும் மாறு செஞ்சு நபித்தோழர்களுக்கும் மாறு செய்தால் வழிகேடு என்று அல்லாஹ் பதிவு பண்ணிருக்கிறானா? கிடையாது. இப்ப என்ன கான்செப்ட், இஸ்லாத்துடைய பேசிக் கான்செப்ட் என்ன அப்படின்னா, அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் இவர்கள் இருவர் மட்டும்தான் மார்க்கத்தை சொல்வதற்கு அங்கீகாரம் படைத்தவர்கள். இவர்களுக்கு மட்டும்தான் நாம் பின்பற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இவர்கள் அல்லாஹ்வில் யாரை நாம் கொண்டு வந்தாலும் சரி, தலைவர்களாக இருந்தாலும் சரி, முதியவர்களாக இருந்தாலும் சரி, இமாம்களாக இருந்தாலும் சரி, நபி தோழர்களாக இருந்தாலும் சரி, இவர்களும் அந்த மார்க்கத்தை சொல்வதற்கு கடமைப்பட்டவர்கள். இவர்கள் பின்பற்ற வேண்டும் என்ற இந்த ஒரு நிலை வந்துச்சு அப்படின்னா அது ஒரு தெளிவான வழிகேடு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்துல பிற மக்கள் நம்ம எப்படி சொல்றாங்க அப்படின்னா,
இவர்கள் நஜாத்துக்காரர்கள், இவர்கள் தௌஹீத்வாதிகள், இவர்கள் சஹாபாக்களை திட்டக்கூடியவர்களாக இருக்கிறார். இது மிகப்பெரிய ஒரு அவதூறு என்பதை பதிவு செய்யும். நபித்தோழர்கள் அவர்கள் செய்த வாழ்க்கைக்கு நிகரான அந்த தியாகத்தை யாராலும் செய்ய முடியும், மாற்று கருத்து கிடையாது. எல்லா நேரங்களிலும் நபித்தோழருடைய தியாகத்தை நினைவு கூறக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம் ஒழிய இவர்களை திட்டக்கூடியவர்கள், நபித்தோழர்களை ஏசக்கூடியவர்கள் இந்த அவதூறையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அவதூறுக்கு நாம் சொந்தக்காரர்கள் கிடையாது. நபியை எவ்வாறு நேசிக்கிறோமோ நபி தோழர்கள் நேசக்கூடியவராக இருக்கிறோம். அவருடைய வாழ்க்கையுடைய படிப்பினை என்ன படிப்பினை பெற்றார்களோ அதை படிப்பினை பெற்று என்ன நற்காரியங்களை செய்தார்களோ அந்த நற்காரியத்தை நானும் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். என்ன ஒன்னே ஒண்ணு, குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான். ஹதீஸோடு சேர்த்து அல்லாஹ்வும் தூதர் மட்டும்தான். தூதரோடு சேர்த்து யாருக்கும் மார்க்கத்தை சொல்ல வேண்டிய அந்த அவசியம் கிடையாது என்பதுதான் நம் மக்களுக்கு தொடர் பிரச்சாரத்தை சொல்லிக் கொள்கின்றோம். இந்த ஒரு செய்தியும் தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு கடமை தெளிவுபடுத்தியாச்சு. அதே நேரத்தில் இன்ஷா அல்லாஹ் ஏற்கனவே சொன்னதை போன்று நாளைக்கு அம்ர் பின் ஜமுஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வாழ்க்கை குறித்து இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கிறோம். நாளை தினம் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.